குழந்தையே, இதற்கு முன்பு உங்களிடம் கர்வம், திமிர், ஆணவம் போன்ற அனைத்தும் குடியிருந்தன. இப்பொழுதோ அவை அனைத்தும் விரட்டியடிக்கப்பட்டு உங்கள் இதய வீடு சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் மாயை என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். நடப்பது எல்லாம் இறைவனின் திருவிளையாட்டு என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். அதனால் என்னிடம் கேட்பதை நான் தருவதற்கும் தயாராகத்தான் இருக்கிறேன். உங்கள் முழு நம்பிக்கையும் என் மீது இருக்க வேண்டும். நான் ஒருவன் மட்டுமே உங்களுக்கு நிவாரணம் தருகின்றவன் என்ற நம்பிக்கை உங்களில் வலுப்பட வேண்டும். மனிதர்களால் வருகின்ற எந்த ஒரு நன்மையும் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை கடந்த கால அனுபவங்கள் மூலம் அறிந்திருப்பீர்கள். இறைவனால் தரப்படும் ஆசீர்வாதங்களோ என்றும் அழியாதவை. எல்லோராலும் ஏற்றம் பெறுவதற்கு வழியை உண்டாக்குபவை. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டுமென்றால் ஏற்ற காலம் வரையில் பொறுத்திருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை புதுமண பெண் போல மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிய பெண் வாசலில் நின்றால் கணவனுக்கு பிடிக்காது, மாமியாருக்கும் பிடிக்காது. அவள் யாரோடு பேசினாலும் அவள் மீது சந்தேக பார்வை விழ ஆரம்பிக்கும். அவளை தேடி அடிக்கடி யாராவது வந்தாலும் கூட பிரச்சனைகள் தோன்றி அவளை துன்புறுத்தும். இதையெல்லாம் தாண்டி கணவனோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்றால் மாமியார் முறைத்து கொண்டு பார்ப்பாள். இப்படி பல விஷயங்களை அந்த புதுப்பெண் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதைப் போல நீங்களும் நடத்தப்படுவீர்கள். இந்த விஷயங்களை கவனத்தில் வைத்து ஏற்ற காலம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும். நான் சொல்கின்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி பாருங்கள். நிச்சயம் வழி பிறக்கும். ஓம் சாய்ராம்.